The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். I'll put it like this. If you take in the physical realm, what is your strength? உங்களுடைய பலன் என்ன? சரீர பிரகாரமாக பார்க்கும்போது எது உங்களுடைய பலன்? What is your strength? உங்களுடைய பலன் எது? எது உங்களுடைய பலன்? Is it energy? உங்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த திறமை எல்லாவற்றிலும் No energy சொல்லுங்க. No energy then they'll immediately give you drips. சோர்ந்து போயிருப்பாங்க, களைச்சு போயிருப்பாங்க, பாத்துட்டீங்களா? You feel weak, no? They give you drips. What is that? பலவீனமா இருக்கும்போது அவங்க ட்ரிப்ஸ் கொடுக்கறாங்க. You need energy for running. ஓடுவதற்கு. You take food, why do you take carbohydrate? It gives you energy. நம்ம ஏன் கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம்னா அது நமக்கு அந்த எனர்ஜி, நம்ம துரிதமாய் செயல்படுவதற்கு வேண்டியதான அந்த ஊக்கத்திறனை நமக்கு தருகிறது. If you don't have strength, you can't do what you were able to do easily before. உங்களுக்கு சரீரத்தில் பலன் இல்லாவிட்டால் எளிதாக முன்பு செய்ததான காரியங்களை கூட இப்பொழுது செய்ய முடியாதவர்களா இருப்பீர்கள். Let us say for example let's say you had a fever. So you didn't eat properly for 4 or 5 days. After that you tell them to lift something, he'll find it very difficult. Why? Because he has no strength. He is zapped out. That's what they call. நான் ஒரு 3-4 நாட்கள் ஜுரம் வந்து சரியா சாப்பிடாததான ஒரு நபரை பாருங்க, அவங்கள்ட்ட நீங்க சொல்லி பாருங்க, இந்த பொருளை தூக்க சொன்னீங்கன்னா கூட அது கூட அவங்களால முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளாக இருக்கிற சரீரத்துக்குள்ளாக இருக்கிற இருந்ததான் அந்த பலன் அப்படியே அது கரைந்து இல்லாவிட்டால் அது இல்லாமல் போயிருந்திருக்கும். அது இல்லாமல் போனதே அவர்கள் உணர்வாளாகவே அவர்களுக்கு பலன் இருக்காது, பொருட்களை தூக்குவதற்கான பலன் அவர்களுக்குள் இருக்காது. So the Holy Spirit says, what is your strength? The joy of the Lord. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய பலன் என்ன? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். Joy of the Lord. கர்த்தருடைய மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது தமிழ் பைபிள் says, but the English Bible says joy of the Lord. That's why Jesus Christ says, these words I speak unto you in John 15:11, that my joy might remain in you. See, my joy means what? Joy of the Lord might remain in you. That means you will be strong. கர்த்தருடைய மகிழ்ச்சியே உங்களுடைய பலனா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? யோவான் 15:11, what does he say? இந்த வார்த்தையில எதுக்கு பேசுகிறேன்? என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள் நிறைவாய் நிலைத்திருக்கும்படி. பாத்தீங்களா? நிலைத்திருக்கும்படி. So that is the என்னுடைய சந்தோஷம், joy of the Lord. You understand? So today we have to be very, very careful, because strength is very, very important for you to live the life that God wants you to live. சரி, அதாவது உங்களுக்குள்ளாக நீங்கள் பலனாக இருப்பது என்பது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுடைய பலன் என்பது மிக மிக முக்கியம். அதை நீங்கள் அசட்டையாக எண்ணாதீர்கள், கவனமாக இருங்கள் அந்த காரியத்திலே.